ஜிபியு ட்ரைலர் ஒரு வழியா வந்துருச்சு. இந்த ட்ரைலருக்கு ஏன் நம்ம வந்து மோஸ்ட் அவைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறத ஒரு சிங்கிள்ல பார்த்தோம். ஓஜி சம்பவத்தில பார்த்தோம். ஒரு பக்கம் ஆதிக்லாம் உயிர் குடுத்து கத்துனாரு. திரை இறங்கும், கதறட்டும் அப்படிங்கிற மாரி டயலாக்லாம் பார்த்தோம். இனிமேல் வந்து பேச்சே கிடையாது. சம்பவம் தான் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த அவர் டெலிவர் பண்ணாரு. அதுக்கப்புறமா டீசர் வருது. ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிற மாரி டீசர் ஒரு பக்கம் ஓப்பன் ஆவுது. திரும்புற பக்கம்லாம் எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஃப்ரேம்லாம் வந்து டீசர்ல அதிபயங்கரமா இருந்தது. ஆஹா! என்னமோ வந்து பயங்கரமா தலைவன் குக் பண்ணி வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டே இருக்கும்போது, அடுத்து ஒரு சிங்கிள் வருது. ஸோ அடுத்த சிங்கிள்லயும் பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே மாரி இருக்கு. அப்ப என்னடா 2 சிங்கிள் விட்டுருக்காய்ங்க, ஒரு டீசர் விட்டுருக்காய்ங்க. எல்லாத்துலயும் வளச்சு வளச்சு ஏகே, ஏகே, ஏகேன்னே காட்டுறாங்களே அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன்னா, அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தான் சொன்னார்ல, என்னைய ஒண்ணு அஜித்ன்னு கூப்பிடுங்க, இல்லன்னா ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா தலன்னு வேணான்ட்டாரு. அப்ப கிடைக்கிற இடத்துலலாம் ஏகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பிராண்ட் பண்றாரு. அப்ப அவர் வந்து எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும்ல. அதே மாரி அஜித்துக்கு நான் தான்டா பண்ணுவேன். அதாவது ஏகேக்கு நான் தான்டா பண்ணுவேன். அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரியான ஒரு சம்பவமா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்ப ட்ரெய்லர்ல இன்னும் கொஞ்சம் பெரிய குக்கிங்ன்றத பெருசா காட்டுவாங்க அப்படின்ற மாரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது.